ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் 2025 to 26 எடிஷனில் ஒரு லெசன் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பன்முக கலைஞர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உடனே வந்து இது தேவையில்லை, நம்மளுக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகாதுன்னு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, இது வந்து நம்மளுடைய சிலபஸில் கவர் ஆகும். எந்த டாபிக் கீழே கவர் ஆகும் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதிய சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிற டாபிக் கீழே கவர் ஆகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஜிஎஸ் டாபிக்லேருந்து கவர் ஆகும். அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் தான். அதனால வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் வந்து தனியாலாம் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஷார்ட்கட்டோட தான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் எழுதிய புதினத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் புதினத்திற்கு வந்து ஷார்ட்கட் வந்து கீழே வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தது அவர் உயர்நிலை பள்ளி படிக்கும்போது, கலைஞர் கருணாநிதி உயர்நிலை பள்ளி படிக்கும்போது அவருக்கு வந்து அரசியல் பாடமாக என்ன இருந்தது அப்படின்னா 1921 நீதி கட்சியின் முதலமைச்சராக இருந்த பனகலரசருடைய சாதனைகளை கூறக்கூடிய நூல் தான் வந்து அவருக்கு அரசியல் பாடமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவர் வந்து இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது வந்து 14. அப்போ வந்து என்ன பாட்டு பாடிக்கிட்டு போனார்னா அவர் வந்து வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படிங்கிற பாடலை வந்து முழங்கியபடி அந்த இந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அவர் வந்து சொற்பொழிவு ஆற்றியது வந்து நட்புங்கிற பேர்ல வந்து சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறாரு. அடுத்தது வந்து மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பும் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் 2 அமைப்புகளையும் வந்து தொடங்கி இருக்கிறாரு. இது எப்படி வந்து ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அவர் வந்து மாணவர் நேசன் அப்படிங்கிற இதழ், அதாவது கையெழுத்து ஏடையும் வந்து நடத்தி வந்திருக்காரு. மாணவ நேசன்கிற கையெழுத்து ஏடையும் நடத்தி வந்திருக்கிறாரு. அப்ப இது 3ஐயும் சேர்த்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இன்றைய மாணவன் சிறுவர் நாளைய கலைஞர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இன்றைய மாணவன் கையில உங்களுக்கு வந்து எது ஞாபகம் வந்துடும் அப்படின்னா தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கிறதும் வந்துடும். மாணவன் நேசன் அப்படிங்கிற கையெழுத்து ஏடு இதழ் அதுவும் ஞாபகம் வந்துடும். சிறுவர் அப்படிங்கும்போது சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஞாபகம் வந்துடும். அப்ப நாளைய கலைஞர்களில் அது வந்து கலைஞர் கருணாநிதி வந்து நடத்தி வந்தது அப்படிங்கிறதுனால இன்றைய மாணவன் சிறுவர் நாளைய கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா மெமரியில ஞாபகம் வந்துடும். இன்றைய மாணவன் சிறுவர் நாளைய கலைஞர். அப்ப சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம், மாணவ நேசன்கிற கையெழுத்து பிரதி அதாவது இதழ் நடத்தி வந்திருக்கிறார். அடுத்தது இவர் வந்து ஒரு இது கூட தேவையில்லை, இந்த கோட்ஸ் தேவையில்லை. இளைய தலைமுறையே எழுவாய், செயல்படு பொருள் பயனிலையில் விழுவாய், அறிவியல் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய் அப்படிங்கிறது இவருடைய வந்து கோட்ஸ். அது கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நூல்களை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து. அதே சமயம் வந்து நமக்கு வந்து இந்த திரைப்பட பாடல்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஜஸ்ட் வந்து ரீடிங் பார்த்துக்கலாம். இதுல பாருங்க, பழனியப்பன் என்னும் முதல் நாடக நூல். எப்பொழுதுமே வந்து முதல் நாடக நூல் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல. நீங்க வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது வந்து ஜிஎஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் 1944ஆம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது. அடுத்தது அவர் எழுதிய இன்னும் மற்ற நாடகங்கள் என்ன அப்படின்னா சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ இதெல்லாம் இவர் எழுதிய நாடகங்கள். அதே மாதிரி தூக்கு மேடையும் வந்து இவர் எழுதிய நாடகங்கள் தான். அந்த தூக்கு மேடை நாடகத்துல எம்.ஆர். ராதா சொன்னதுக்காக தலைவராக மாணவ தலைவராகவும் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் தேவை இதில் அப்படின்னா நாடகங்கள் எல்லாம் தேவை. அதில் வந்து முதல் நாடகம் பழனியப்பன் 1944ஆம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது. சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, தூக்கு மேடை இந்த நாடகங்கள் எல்லாம் வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுல கொடுத்து வந்து கேட்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் பாருங்க. வெள்ளிக்கிழமை அசோகன் மணிமகுடம் சூடிட்டு பழனியப்பன் எழுதின காகிதப்பூ நாடகத்தை தூக்கு மேடையில் இருந்து பார்த்தார். மறுதடவை சொல்றேன் பாருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அசோகன் என்ன பண்றாரு அப்படின்னா மணிமகுடத்தை சூடிக்கிட்டு பழனியப்பன் எழுதிய காகிதப்பூ நாடகத்தை தூக்கு மேடையில் இருந்து பார்த்தார். அப்போ அதில் எல்லாமே கவர் ஆகுதா? வெள்ளிக்கிழமை
அசோகன்னா சாம்ராட் அசோகன், மணிமகுடம், அடுத்தது வந்து பழனியப்பன் முதல் நாடகம், காகிதப்பூ, அடுத்தது தூக்குமேடை, எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிட்டு. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் புரியும் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து அசோகன் என்ன பண்ணுறாருன்னா மணிமகுடத்தை சூடிக்கிட்டு பழனியப்பன் எழுதின காகிதப்பூ நாடகத்தை வந்து தூக்கு மேடையில இருந்து பார்க்குறாரு அப்படிங்கிறத அவருடைய நாடகங்களை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது வந்து திரைப்படம். அவர் முதலாக நடித்த திரைப்படம் ராஜகுமாரி. அடுத்தது மருதநாள். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த திரைப்படங்கள் எல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கணுங்க. நம்ம நார்மலாகவே நமக்கு தெரியும், அதனால ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி. மந்திரி குமாரிங்கிறது நாடகத்திலையும் வரும், அந்த நாடகத்தை தான் திரைப்படமாக்கியிருக்காங்க மந்திரி குமாரி. நாம், மலைக்கல்லன் முதலான படங்கள் வந்து தொடர்ந்து வெளிவந்தன. அடுத்து வந்து அவருக்கு வந்து பராசக்திங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அது வந்து சிவாஜி நடிச்சு, இவர் எழுதி சிவாஜி நடிச்சது அது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களும் வந்து கலைஞருடைய கதை வசனத்தில் வந்தது. அடுத்தது இது பாருங்க, அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன். இது வந்து நமக்கு தேவைதான், ஏன்னா அறிஞர் அண்ணா வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா. அப்ப அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தவர் சிவாஜி கணேசன். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்ற காகித ஓடும் கடலலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனத்தில் இடம் பிடித்த பாடலாகும். இதெல்லாம் லைட்டா தெரிஞ்சுக்கங்க. நான் எது வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கங்கிறத பாக்குறத வந்து நான் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அதாவது அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார், இது வந்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அவர் எழுதிய நாடகங்களை வந்து தெரிஞ்சுக்கங்க அந்த ஷார்ட்கட் மூலமா. ஓகே, அடுத்தது பாருங்க, இது வந்து அவர் எழுதிய படங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பகுத்தறிவு படங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். இது ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் வந்து மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். அடுத்தது பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் வந்து மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள் புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு, பூம்புகார், ஒளியின் ஓசை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பூம்புகார் வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ராஜாராணி படத்தின் வசனம், சாக்ரடிஸ் வசனம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து கூட தேவையில்லை. அடுத்தது அவர் எழுதிய இதழ்கள் பாருங்க, மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தம் முதல் கட்டுரையை எழுதினார். இந்த அண்ணாவின் திராவிட நாடு, அப்போ நம்ம வந்து திராவிட நாடு எழுதி இதழில் யாருடையதுன்னு கூட கேட்கலாம். அந்த அண்ணா இது வந்து ஆல்ரெடி இருக்கு நமக்கு தமிழ் புக்கில், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. அண்ணாவின் திராவிட நாடு இதழில் அவனுடைய முதல் கட்டுரையை எழுதினார். அடுத்தது இவர் வந்து ஒரு முரசொலி வெளியீட்டு கழகம்ங்கிற ஒரு பெயரில் வந்து ஒரு நிறுவனம் ஒன்றை தொடங்கி முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி அதை நாளேடாக்கினார். அது இன்றளவும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்தது சேரங்க புனைப்பெயரில் வந்து அவர் கட்டுரைகள் எழுதினார். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கான்செப்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, என்ன அப்படின்னா, மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்து கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதினார். இதை வந்து நீங்க ஜிஎஸ் கான்செப்ட்ல வந்து கவர் ஆகலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த மலேயா கணபதி அவரை பத்தின கட்டுரை நேம் என்னன்னு கூட கேட்கலாம். கயிற்றில் தொங்கிய கணபதி, அது எழுதியது யாரு? கலைஞர் கருணாநிதி. ஓகே, அடுத்தது அவர் எழுதிய சிறுகதைகள் கொடுத்திருக்காங்க. நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு. இதெல்லாம் வந்து அவர் எழுதிய சிறுகதைகள். இதுக்கான ஷார்ட்கட் வந்து எப்படின்னா, நலாயினியும் புகழேந்தியும் சித்தார்த்தன் சிலையை காண புறப்பட்டனர். நலாயினியும் புகழேந்தியும் சித்தார்த்தன் சிலையை காண புறப்பட்டனர். வழியில் ஓர் அணில் குஞ்சு பசியால் தவிப்பதை கண்ட நலாயினி தன் தாய்மை உணர்வு பொங்க சந்தன கிண்ணத்தில் பாலை ஊற்றி அதற்கு கொடுத்தாள். ஓகேவா? நலாயினியும் யாரும் போறாங்க, புகழேந்தியும் போறாங்க. எங்க போறாங்க? சித்தார்த்தன் சிலையை வந்து பாக்குறதுக்கு போறாங்க. அப்ப வந்து வழியில ஒரு அணில் குஞ்சு என்ன பண்ணுது? பசியால் தவிக்குது. அதை வந்து நலாயினி அவங்களுடைய தாய்மை உணர்வுனால
சந்தன கிண்ணத்துல பாலை ஊற்றி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட். நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு எல்லாமே இந்த ஷார்ட்கட்ல இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அவர் எழுதிய புதினங்கள். புதினங்கள் என்னென்ன அப்படின்னா ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். இதுக்கான ஷார்ட்கட் பாருங்க, ரோமாபுரி பாண்டியன் சங்கர் என்ற தனது ஒரே இரத்த உறவுடன் புதையலை தேடி சிங்கம் போல புறப்பட்டார். ரோமாபுரி பாண்டியன் சங்கர் என்ற தனது ஒரே இரத்த உறவுடன் புதையலை தேடி சிங்கம் போல புறப்பட்டார். ரோமாபுரி பாண்டியன், சங்கர்னா பொன்னர் சங்கர், ஒரே இரத்த உறவு வந்து ஒரே ரத்தம், சிங்கம் போல புதையலை தேடினா புதினம், புதையலுங்கிற புதினமும் நம்ம மேல டாப்ல பார்த்தோம் இல்லையா அந்த புதினம். அடுத்தது சிங்கம் போல புறப்பட்டார்னா தென்பாண்டி சிங்கம். ஓகேவா? அடுத்தது கலைஞர் தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டார். நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டார். அடுத்தது இவர் வந்து நிறைய உரை எழுதியிருக்கிறாரு. சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா. அதுல வந்து தொல்காப்பிய பூங்கா அப்படிங்கிறது 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுல 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். இதை கேட்கலாம் கூட. அதாவது தொல்காப்பிய நூலுக்கு வந்து தொல்காப்பிய பூங்கா என்று உரை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். இல்லைன்னா தொல்காப்பிய பூங்கா வந்து அந்த 142 தொல்காப்பிய நூற்பாக்கள்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ வந்து தொல்காப்பிய பூங்கா வந்து எத்தனை நூற்பாக்களை கொண்டதுன்னு கேட்கலாம். 142. அதை வந்து இவர் எத்தனை தலைப்புகள் எழுதியிருக்கிறாரு? 100 தலைப்புகள்ல 100 மலர்களாக அவர் வந்து தொகுத்திருக்காரு. அதுல வந்து 150க்கும் மேற்பட்ட உவமைகளை கலைஞர் தம் முறையில் கையாண்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவர் வந்து புறநானூற்றுத்தாய் என்னும் தலைப்பில் இருந்து வசன கவிதையும் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. புறநானூற்றுத்தாய் அப்படிங்கிற வசன கவிதை. அடுத்து பாருங்க, அடுத்து இவர் வந்து இதுல சென்னையில வந்து வள்ளுவர் கோட்டத்திலையும் கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலையும் வந்து அமைத்தது யாரு அப்படின்னா இவர் தான். அந்த சென்னையில உள்ள வள்ளுவர் கோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா திருவாரூர் கோவில் தேர் போலவே வந்து அதில் வடிவமைச்சிருப்பாரு. அந்த வள்ளுவர் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் கோவில் தேர் மாதிரியே இருக்கும். அதுல வந்து அந்த குரட்பாக்கள், அதாவது குரல் மணிமாடம் என பெயரிடப்பட்டு அதுல 1330 குரட்பாக்கள் வந்து அந்த இதுல வந்து சேர்க்கப்பட்டு இருக்கும். ஓகேவா? அடுத்தது இவரை வந்து இந்த மனோன்மணிய சுந்தரனாரின் நீராறும் கடல் உடுத்த என்னும் பாடலை வந்து அரசு விழாக்கள்ல எல்லாம் வந்து அது வந்து வாழ்த்து பாடலாக பாடணும் அப்படிங்கிறத வந்து ஏற்பாடு பண்ணது இவர் தான் வந்து பண்ணது. அதே மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி அதுக்கு வந்து அமைச்சரையும் வந்து போட்டது வந்து யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களே. அடுத்து பாருங்க, 2010ஆம் ஆண்டு கோவையில், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 2010ஆம் ஆண்டு கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலையும் இயற்றினார். அதை கேட்கலாம். 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா கோவையில நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் வந்து செம்மொழியான தமிழ் மொழியாம் எனும் தொடங்கும் பாடலை இயற்றியது யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி. இந்த மாநாடு எங்க நடந்ததுன்னு கேட்கலாம். அந்த மாநாட்டில் பாடப்பட்ட பாடல் என்னன்னு கேட்கலாம். செம்மொழியான தமிழ் மொழியாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் கீழே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பொறிச்சது யார் அப்படின்னா குறிக்க செய்தது கலைஞர் கருணாநிதி அவர்களே. இவ்வளவுதான் வந்து இந்த லெசன்ல இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா உள்ள அந்த நாடகங்கள், சிறுகதைகள், அடுத்து வந்து புதினங்கள், இதை தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஜிஎஸ் சம்பந்தமாக வந்த ஒரு சில கேள்விகளை வந்து இதில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய முக்கியத்துவம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.